உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறத பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு உங்களுக்குள்ளே வந்திருக்கும். உண்மையும் தான். இல்ல விளையாட்டுப் போட்டி, அதாவது பாடசாலையில் இல்ல விளையாட்டுப் போட்டி என்பது மிக முக்கியமானது. மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு வருடங்களிலேயும் இது ஒவ்வொரு பாடசாலைகளையும் சிறப்பாக நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில், கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் பெரிய நிலாவணை விஷ்ணு வித்தியாலயத்தினுடைய, அதாவது மகா வித்தியாலயத்தினுடைய இல்ல விளையாட்டுப் போட்டி 2026க்கான இல்ல விளையாட்டுப் போட்டி மிகச்சிறப்பான முறையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணிக்கு தான் நிறைவடைந்தது. அப்படி இருக்கிற நேரம் அந்த இல்லங்கள் 3 வகையாக பிரிக்கப்படும். அதாவது கலர் அடிப்படையில் பார்த்தா பச்சை, நீலம், மஞ்சள் அப்படி என்ற வகையில் பிரிக்கப்படும். ஒவ்வொரு பேர்கள் அதற்கு இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு என்னை, அதாவது நாங்கள் சித்திரப்பாடத்துறை சார்ந்து அல்லது அழகியல் சார்ந்து ஒரு இல்லத்தை வடிவமைக்கணும் அப்படின்ற சில பேர் எண்ணியிருந்து எங்களை அழைத்திருந்தார்கள். என்னோட நண்பர் அலெக்ஸ் அவர்களும் மட்டக்களப்பிலிருந்து வந்திருந்தார். அவர் பொதுவாக இந்த இல்லங்கள் சோடனை அழகியல் அம்சங்களோடு அல்லது டெக்கரேட் பண்ணுற விஷயங்கள், அதாவது திருமணம், பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவரும் இதோடு மிக நெருக்கமான ஒருவர். அப்படி 2 பேரும் எங்களுடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு முடிந்த, அதாவது சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாத பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைவாக சூழலில் கிடைக்கக்கூடிய சாக்கு, மற்றது தடி, அதாவது கம்பு, பொதுவாக உக்கக்கூடிய மரப்பலகைகள் அப்படியான விஷயங்களை மாத்திரம்தான் நாங்கள் வைத்துக்கொண்டு இதை உருவாக்கி இருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதைப்பொருள் மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டுமே அப்படி என்ற வகையில் உண்மையில் ஒரு இல்லத்தை பார்ப்பது என்பது வேறு. அந்த இல்லத்தை பார்த்து இருக்கிற சோதனை என்பது அதனுள்ள எங்களுக்கு, அதாவது பார்வையாளருக்கு ஒரு செய்தி கிடைப்பது என்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனைய இல்லங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது, எவ்வாறான செய்தியை கொண்டு வருகிறது என்பதெல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம். அது வருகிறோம். இருந்தாலும் இந்த மைதானத்தில் இருந்த பார்வையாளர்கள் இந்த இல்லத்தினுடைய மதிப்பீடைத்தான் அதிகம் வெளியிலே சொல்லி கொண்டிருந்தார்கள். எல்லா இல்லங்களையும் விட இந்த இல்லம்தான் மிகச்சிறப்பான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நல்ல செய்தியை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லுது அப்படின்ற விஷயத்திலையும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஏனைய இல்லங்களில் மதிப்பீடு பார்க்கிற போது அதை செய்திகளை விட அது அலங்காரங்களாக இருந்திருக்கலாமே ஒழிய, ஆனால் செய்திகளுக்கு அதற்குள் அந்த விடயங்கள் இல்லை என்ற வகையில் பார்வையாளர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் மதிப்பீடு செய்பவர்கள் எப்படியானவர்களாக இருப்பார்? பொதுவானவர்கள் இருந்தால் அதற்கான உண்மையான புள்ளிகள் வழங்கப்படுவது இல்லை. ஆனால் இத்துறை சார்ந்தவர்கள், இந்த அழகியத்துறை சார்ந்தவர்கள் இருப்பார்களானால் அதனுடைய பெறுமதி சரியாகவும் மதிப்பீடு சரியாகவும் அமைந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் சற்று முன் கிடைத்த தகவலின்படி இந்த இல்லம்தான் 3ஆம் இடம் கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பார்வையாளர்களாக இருந்தவர்களுக்கு மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே இதில் இருந்து என்ன வருகிறது அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், சில பார்வையாளர்கள் மத்தியில் அதிக ஒரு விருப்பம் ஒன்று, ஒரு கணிப்பிட அடிப்படையில் பார்க்கிற போது இந்த இல்லம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி என்று சொல்லுகின்ற போது அது வராமல் போகின்ற போதும் பெரும் இடைவெளிகள் கூடுதலாக இருக்குது. ஆகவே இப்படி இருக்கிற வேளையில் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறோம். இது மிக பிரதானமானது. அது மாத்திரமில்லை, அத்தோடு இந்த வடிவமைப்பில் மிக பிரதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வண்ணத்தி பூச்சியினுடைய இறக்கைகளும் நாங்கள் பக்கத்திலே காட்டியிருக்கிறோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக அழகானது. நாங்கள் அந்த போதைப்பொருளை விட்டு மிக அழகான முறையில் இந்த இறக்கைகள் போல சுதந்திரமாக பறந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு துணைப்பொருள் இருந்தது. மற்றது அழகான வாழ்க்கையை கொண்டு வந்த வண்ணத்தி பூச்சி இந்த போதைப்பொருள் என்ற ஒரு பொருளுக்குள்ளால் வாழ்க்கையை சீரழித்து சின்னாபின்னமாகிற என்ற ஒரு துணைப்பொருளுக்குள்ளாலேயும் நாங்கள் இதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் என்ற வகையில் நாங்கள் வடிவமைச்சிருந்தோம். எல்லோருடைய பார்வைகளும் இந்த இல்லத்தின் மீது தான் இருந்தது. அந்த வகையில் எங்களுக்கு பூரணமாக ஒத்துழைப்புகளை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்து, இதை பார்க்குற நேரம் இவ்வாறான கருத்து நல்லதா அப்படின்ற வகையில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நன்றி.